அந்த விநாயகர் பக்கத்துல 2 பெண் தெய்வங்களுடைய உருவம் இருக்கு. இந்த ஏத்திட்டு போற பையனுங்க அந்த பெண் சிலை இருக்குல்ல, அதுக்கு முத்தம் கொடுத்துருக்காங்க. டாஸ்மார்க்கு போ, வீலிங் அடி, முத்தம் கொடு, எதை வேணாலும் பண்ணி தொலை. ஆனா நீ பண்ற எல்லா யோகியத்தனத்துக்கும் இஸ்லாமியர் மேல பழி போடக்கூடாதுல்ல. மாடியில இருந்து கல் எடுத்து எரிஞ்சு கூட்டத்துக்குள்ள போய் விழுந்துட்டு கல்லு. அப்ப கூட்டத்துல இருக்கிறவன் என்ன நினைப்பான்? நமக்கு எதிராக இருக்கிறவன் இந்து கிடையாது, இஸ்லாமியர். அப்படித்தானே நினைப்பான். அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கோம், அப்படித்தானே வச்சிருக்கோம். அப்ப அந்த கல் எடுத்து எரிஞ்ச உடனே கூட்டத்துல பிரச்சனையாகி பெரிய கலவரமாய் போயிருக்கு. 34 கார்கள்ல அந்த RDX வெடிமருந்த நிரப்பி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல இந்துக்கள் போவாங்க இல்லையா, அங்கெல்லாம் போய் இந்த வண்டியை நிக்க வச்சு வெடிக்க வைக்க போறோம். இதன் மூலமா 1 கோடி இந்துக்களை கொல்ல போறோம். வணக்கம் தோழர்களே. மும்பை மாநகரமே ரத்த களரியாக மாறி இருக்கிறது. RSS BJP சங்க பரிவார் கும்பல் அங்கே ஒரு கலவரத்தை இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்திருக்கு. தாங்களே கலவரத்தை செய்து அதை இஸ்லாமியர்கள் மேல ஒரு கூட்டம் போட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் குண்டு வைக்க போறாங்கன்னு பொருளிய பரப்பி இன்னொரு கலவரத்தை தூண்டி விட்டுருக்கு. இப்படி விநாயகரை வச்சு எக்கச்சக்க கலவரத்தை தூண்டி ரத்தக்காடா மாத்தி வச்சிருக்கு மும்பையை. என்ன நடந்துச்சு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. சங்கிக விநாயகர் சதுர்த்தி வந்தாலே கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். 2 காரணம் உண்டு. ஒன்று, விநாயகர் சதுர்த்தியை வச்சு கல்லா கட்டலாம். தெரு தெருவா போய் கடைகளை போய் உடைச்சு மிரட்டி உருட்டி காசு புடுங்கி ஆளு கொஞ்சமா பங்குந்துகிட்டு ஒரு பெருசா வைத்தனப்பலாம். இன்னொன்னு, இதை சாக்கா வச்சு நான் ஊர்வலம் போறேன் பேர் வழின்னு தெருவில் இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாத்தையும் உமிழ்த்துட்டு போலாம். ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம். இது எல்லாம் இவங்க பிளான்டா கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கும்பல் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தி எப்படி இவ்வளவு பெரிய ஊர்வலமா கொண்டாட்டமா மும்பை மாநகர்ல மகாராஷ்டிரால மாறுச்சு அப்படின்னா, திலகர்னு ஒருத்தர் நீங்க படிச்சிருப்பீங்க, பாலகங்காதர திலகர் வரலாறுல படிச்சிருப்பீங்க. அவர் தான் முதல்ல இந்திய விடுதலை போராட்டத்திற்காக இந்துக்களை ஒருங்கிணைக்க போகிறேன் என்ற பெயர்ல முதல்ல இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்தினார். அப்ப இருந்து மும்பையில மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக விநாயகர் சதுர்த்தி மாறி இருக்கு. எந்த விழாவும் கொண்டாடுங்க, எந்த சாமியும் கும்பிடுங்க, சாமி இல்லைன்னு சொல்லுங்க, எல்லாமே உங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம், உங்க சித்தாந்தம் சார்ந்த விஷயம். நம்ம அதுக்குள்ள எல்லாம் தலையிடல. ஆனா இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை வச்சு விநாயகரை பரிதாபகரமான ஒரு ஆளா உட்கார வச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் பாக்குறீங்கல்ல, அங்கதான் பிரச்சனை. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். விநாயகருடைய சிலைக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்டு தண்ணி அடிச்சுட்டு போறதெல்லாம் போட்டிருந்தோம். சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்காக ஊர்வலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க சிலைகள் எல்லாம். அந்த சிலைகள் ஏற்றப்பட்ட வண்டிகள்லாம் ஓரங்கட்டி நிக்குது. என்னையா ஓரங்கட்டி நிக்குதேன்னா, சாராய கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நடத்துற கும்பல். சாராய கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு விநாயகரை தூக்கிட்டு ஓடுதுங்க. பாருங்க, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண பாத்தீங்களா? அப்ப விநாயகரை ஓரங்கட்டி உட்கார வச்சு பரிதாபமா நிக்க வச்சுட்டு இந்த கும்பல் சாராய கடையில சாராயத்தை பர்ச்சேஸ் பண்ணி அப்புறம் போயிருக்கும் போதே குடிச்சுக்கிட்டே போறது. பக்தினா என்ன, ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் தான் நாங்கள் இந்துக்கள்ன்ற போர்வையில இவ்வளவு அல்சாட்டியத்தை செஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. 2 வீலர்ல வீலிங் செஞ்சு நீங்க பாத்துருப்பீங்க. வீலிங்னா என்ன, ஒரு முன் சக்கரத்தை மாத்திரம் தூக்கிக்கிட்டு அப்படியே போறது. போய் டம்முன்னு விழுந்து மண்டை கைகால் உடஞ்சு வருவானுங்க, இல்லைன்னா ஆளே அவுட் ஆயிடுவானுங்க. இதை நம்ம பல முறை பார்த்திருக்கோம். விநாயகரை டிராக்டர்ல ஏத்துறாங்க. அவர் கூட ஒரு 10-20 பேர் டிராக்டர்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு முன்னாடி பின்னாடி 50 பேரும் சேர்த்தா ஒரு 25-30 பேர் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துகிட்டு டிராக்டரை வீலிங் பண்றானுங்க. விநாயகர் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு, டிராக்டர் வீலிங் நடக்குது. யாருடா நீங்க? ஒரு சாமியை பின்னாடி உட்கார வச்சு அதுக்கு மதிக்க வேணாம்? சாராயத்தை குடிக்கிறீங்க, ஒரு பக்கம் வீலிங் பண்றீங்க. பாவண்டா விநாயகர். பாங்க, இது பரவாயில்லங்க, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறான் விநாயகர். வடக்கெல்லாம் விநாயகருக்கு 2 பொண்டாட்டின்னு கதை உண்டு. உங்களுக்கு அதை போன முறையே சொல்லியிருக்கேன். தெக்கதான் விநாயகர் திருமணம் செய்துக்கிறாம பிரம்மச்சரியா இருந்தவர். ஆனா அங்க அப்படி கிடையாது. 2 பொண்டாட்டி, சித்தி புத்தின்னு 2 பொண்டாட்டி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்.
அந்த விநாயகர் பக்கத்துல 2 பெண் தெய்வங்களுடைய உருவம் இருக்கு. இந்த ஏத்திட்டு போற பையனுங்க அந்த பெண் சிலை இருக்குல்ல அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரா நீங்க, என்னடா இப்படி அலையிறீங்க, ஏன்டா அப்படி காஜித்தனமா அலையிறீங்க அப்படின்னு மக்கள் கடுமையா பேசி இருக்கிறாங்க. பாருங்களே. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல ஏத்து. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. சாமிய கூட விட மாட்டாங்க இவங்களுக்கு சங்கி பயலுங்க. அதுல ஏறி போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த நாட்டுல அரசியல் பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுல இந்த ஆண்டு மட்டும் கரைக்கிறோம், பிள்ளையார கொண்டு போய் கரைக்கிறோம் அப்படின்னு பல சின்ன பிள்ளைங்க செத்துருக்கு, குழந்தைங்க செத்துருக்கு, சிறுவர்கள் செத்துருக்குறாங்க. கரைக்க போற எருவு மாடுங்க குழந்தைங்களையாவது பத்திரமா பார்க்க வேணாம்? இந்த குழந்தைங்க தமிழ்நாடு முழுவதும் 10க்கும் மேற்பட்ட குழந்தைங்க செத்துருக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கரைக்க போனப்ப நம்ம ஊர்ல 2 குழந்தைங்க செத்து போச்சு. மொத்தமா இந்த மாசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளையார கரைக்கணும்ன்ற பேர்ல 10 குழந்தைங்களுக்கு மேல செத்து போயிருக்கிற பாருங்களேன். சரிங்க, டாஸ்மார்க்கு போ, வீலிங் அடி, முத்தம் கொடு, எதை வேணாலும் பண்ணி தொலை. ஆனா நீ பண்ற எல்லா யோகியத்தனத்துக்கும் இஸ்லாமியர் மேல பழி போடக்கூடாதுல்ல. பொதுவாகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளையார் சிலையை தூக்கிக்கிட்டு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய வீதிகளுக்கு போயிடுவானுங்க. அங்க போய் நின்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷம் போடுவான். அங்க போய் நின்றுட்டு இஸ்லாமியர்களுக்கான அந்த வழிபாட்டு தலங்கள் மேல கல்லெடுத்து எறிவான். இது ஒரு கலவரத்தை உண்டாகும். அங்க 2 சின்ன பசங்க இருக்கதானே செய்வானுங்க, 4 மிதி மிதிச்சா அது கலவரமாய் போயிடும். இதத்தான் தொடர்ந்து செஞ்சு இது பண்ணிட்டே இருப்பானுங்க. போன முறை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல தர கட்டுற அளவுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டானுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இஸ்லாமியர்களுடைய கோயில்களுக்கு தர கட்டுற அளவுக்கு தமிழ்நாடு போலீஸும் வளர்ந்துருக்கு சங்கிகளா. இங்க என்ன பண்ணி இருக்கிறானுங்க, நான் வடக்கு பக்கம் மாடியில இருந்து கல் எடுத்து எறிகிறான் ஒருத்தன். 2 பேரும் சங்கி குடிப்பட்ட 2 பேரும் மாடியில இருந்து கல் எடுத்து எரிஞ்சு கூட்டத்துக்குள்ள போய் விழுகுது கல்லு. அப்ப கூட்டத்துல இருக்கிறவன் என்ன நினைப்பான், நமக்கு எதிராக இருக்கிறவன் இந்து கிடையாது இஸ்லாமியர் அப்படித்தானே நினைப்பான். அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கோம், அப்படித்தானே வச்சிருக்கோம். அப்ப அந்த கல்லெடுத்து எரிஞ்ச உடனே கூட்டத்துல பிரச்சனையாகி பெரிய கலவரமாய் போயிருந்திருக்கு பாருங்களேன். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம தாங்கள் நடத்துற ஊர்வலத்துல தாங்களே கல்லால் அடிச்சு தாங்களே பிரச்சனையை உண்டாக்கி அந்த பழியை அடுத்தவர்கள் மேல போடுற அயோக்கியத்தனத்தை காவிகள் தொடர்ந்து செய்யறாங்க. இங்க இப்படியா இன்னொரு பெரிய பரபரப்பான சம்பவம் நடந்து போச்சு மும்பைல. மும்பை போலீஸ்க்கு ஒரு குறுஞ்செய்தி வருது வாட்ஸ்அப் வழியா. அதுல என்ன குறுஞ்செய்தி அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து 14 தீவிரவாதிகள் நாங்க ஊடுருவிட்டோம், 400 கிலோ RDX வெடிமருந்தோட நாங்க வந்திருக்கோம். நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா 34 கார்கள்ல அந்த RDX வெடிமருந்த நிரப்பி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துல இந்துக்கள் போவாங்க இல்லையா, அங்கெல்லாம் போய் இந்த வண்டியை நிக்க வச்சு வெடிக்க வைக்க போறோம். இதன் மூலமா 1 கோடி இந்துக்களை கொல்ல போறோம். யாருடா நீங்க, முட்டுவோன்னு கூட முள் இல்லாதவங்களா? பயங்கரமா பதறிடுச்சு மும்பை போலீஸ். உடனே NIA இறங்குது, தேசிய பாதுகாப்பு படை இறங்கி பயங்கர தேடுதல் வேட்டை பண்ணா இந்த மெசேஜ் வந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப எங்கடா கடைசியில சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு பார்த்தோம்னா டெல்லியில இருக்கிற நொய்டால, உங்களுக்கு தெரியும் டெல்லி நொய்டா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அங்கதான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சரி போடா அப்படின்னு அதை பிடிச்சு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் ஸ்பாட்ல போனா அது ஒரு பலசரக்கு கடைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நம்பர். பலசரக்கு கடையில போய் விசாரிச்சு அங்க இருக்கிற CCTV கேமராவெல்லாம் எடுத்து பார்த்து ஃபுட்டேஜ் எது பண்ணி அங்க இருக்கிற ஆளுகள்ல எந்த நம்பர்னு கண்டுபிடிச்சு வீட்டுக்கே போயிருச்சு NIA. தேசிய பாதுகாப்பு படை வீட்டுக்கே போயிடுச்சு. போனா அங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேரும் இந்து, 2 பேரும் RSS காரன். அந்த 2 பேருடைய பேர் என்ன அப்படின்னா அஸ்வின் குமார்னு ஒருத்தனும் சுரேஷ் குமார்னு இன்னொருத்தனும்.
2 பேரும் பயங்கர ஆர்எஸ்எஸ் காரன். சுரேஷ்குமார் பாஜகவினுடைய முக்கியமான முகமா. யாருடா நீங்க? இப்ப எப்படி கிளப்பி விட்டுருக்கானா, நாங்க முஸ்லீம்க வந்துட்டோம், முஸ்லீம்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம், 400 கிலோ ஆர்டிஎக்ஸ் வச்சிருக்கிறோம், நாங்க வெடிக்க வைக்க போறோம், 1 கோடி இந்துக்களை கொல்ல போறோம் அப்படின்னு பரப்பி விட்டு ஒரு பெரிய அமைதியற்ற சூழலை மும்பையில உண்டாக்கி காட்டு தீ போல இது பரவுது. வேட்டை தொடங்குறாங்க. பூரா செய்தி சேனல் அத்தனையும் இதைத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க நேத்து முழுக்க. கடைசியில போய் புடிச்சா 2 சங்கியும் ஆர்எஸ்எஸ் சங்கி. அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் என்ன? பிள்ளையாரை வைத்து இங்கே ஒரு அரசியல் செய்வது மட்டும் இல்ல, பிள்ளையார வச்சு இங்க முடிச்சு விடுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்திருக்கானுங்க. ஒரு நூல்ல தேசிய பாதுகாப்பு படையோ அந்த அமைப்போ இறங்கி வேலை பார்க்கலன்னா, இஸ்லாமியர்கள் 1 கோடி இந்துக்களை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு பொய் செய்தியை பரப்பி ஒரு பெரிய 7 கலவரத்தையும் இழுத்து விட்டுருப்பானுங்க. ஒரு நூல்ல இந்த கலவரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதைத்தாங்க நாங்க கடுமையா எதிர்க்கிறோம், வன்மையா கண்டிக்கிறோம். குறைந்தபட்ச நியாயமற்ற ஒரு கூட்டத்து கையில இன்னைக்கு நாடு சிக்கிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது கலவரத்தை இழுத்து விட்டு அந்த கலவரத்தின் மூலமாக தங்களை தக்க வைத்துக் கொள்ளுகிற ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை செஞ்சிட்டு இருக்கு. இதுல ரொம்ப பரிதாபத்துக்குரியவர் பிள்ளையார் தான். என்னையா என்னை வச்சு முட்டு சீனா போடுறீங்க, என்னை வச்சு ஏன்டா அரசியல்ல இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு அவர் தான் நூடுல்ஸ் ஆகி போய் உட்கார்ந்துருக்காரு. சங்கி கும்பல் நல்ல வேலை பார்க்குதுங்க.